ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக திகழ்கிறது. அதிலும் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை நாம் சித்ரா பௌர்ணமி என்று கூறுகின்றோம். அன்றைய நாளில்தான் சித்ரகுப்தர் அவதரித்தாள் என்பது ஐதீகம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் செல்வ வளம் பெறுவதற்கு என்ன எளிமையான ஒரு வழிபாட்டு முறையை செய்யலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சித்ரா பௌர்ணமி என்பது மே மாதம் 11ஆம் தேதி இரவு 8:48 மணிக்கு ஆரம்பித்து மே மாதம் 12ஆம் தேதி இரவு 10:44 வரை இருக்கின்றது. அதனால் இரவு பௌர்ணமி என்பது ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் வருகிறது. திருவண்ணாமலை கிரிவலம் செல்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவில் செல்வதுதான் மிகவும் உத்தமம். அப்படிப்பட்ட நாளில் நாம் வீட்டிலேயே செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம். இரவு பௌர்ணமியாக திகழக்கூடிய மே மாதம் 11ஆம் தேதி பௌர்ணமி ஆரம்பித்த பிறகு, அதாவது முழு நிலவு வானில் தோன்றிய பிறகு இந்த வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும். முதலில் சந்திர பகவானை வெட்ட வெளிக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும். பிறகு ஓம் சோமாய நமக என்னும் சந்திர பகவானின் மந்திரத்தை 108 முறை கூறிவிட்டு காய்ச்சாத பசும்பாலை சந்திர பகவானுக்கு 3 முறை அக்கியம் தர வேண்டும். எப்படி சூரிய பகவானுக்கு தண்ணீரை ஊற்றி வழிபாடு செய்கிறோமோ அதேபோல சந்திர பகவானுக்கு காய்ச்சாத பசும்பாலை ஊற்றி வழிபாடு செய்ய வேண்டும். பிறகு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய அனைத்து தீபங்களையும் ஏற்றி வைத்துவிட்டு ஒரு பெரிய அகல் விளக்கை வைத்து அந்த அகல் விளக்கில் சிறிது கற்பூரத்தை போட்டு ஏற்றிக்கொள்ளுங்கள். ஒருபுறம் 22 என்ற எண்ணிக்கையில் மல்லிகைப்பூவை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு சுத்தமான பசுனையை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது எரிகின்ற இந்த கற்பூரத்திற்கு முன்பாக வடக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு மல்லிகைப்பூவை ஒவ்வொன்றாக எடுத்து நெய்யில் முக்கி எரிகின்ற இந்த கற்பூரத்தில் போட்டுவிட வேண்டும். அவ்வாறு போடும்போது பின்வரும் இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும். மல்லிகைப்பூவை கற்பூரத்தில் போடும்போது ஓம் காமதாய ஹாய நமக என்னும் மந்திரத்தை கூற வேண்டும். இந்த மந்திரத்தை 11 முறை கூறி 11 மல்லிகை பூக்களை கற்பூரத்தில் போட்டு செல்வம் வளம் அதிகரிக்க வேண்டும் என்ற வேண்டுதலை முன்வைத்து மறுபடியும் 11 முறை இந்த மந்திரத்தை கூறி 11 மல்லிகை பூக்களை நெய்யில் முக்கி ஒவ்வொன்றாக போட வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையும் நல்ல விதத்தில் மாறி செல்வ செழிப்பு உயரும். இதோடு மட்டுமல்லாமல் மே மாதம் 12ஆம் தேதி சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு சூரிய உதயம் ஆகும் பொழுது கிழக்கு பார்த்தவாறு நின்று இந்திர பகவானை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். ஓம் இந்திராய நமக என்னும் மந்திரத்தை 108 முறை கூடி வழிபாடு செய்வதன் மூலம் இந்திர பகவானின் அருளையும் நம்மளால் பெற முடியும். ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் இந்திர பகவானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்வில் பலவிதமான சுகபோகங்களை அனுபவிப்பதற்குரிய நிலை உண்டாக்கும். எளிமையான இந்த வழிபாட்டு முறையை முழு நம்பிக்கையுடன் யார் ஒருவர் சித்ரா பௌர்ணமி நாளன்று கூறுகிறார்களோ அவர்களுக்கு செல்வ செழிப்பில் எந்த குறைவும் இருக்காது, நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.